தாவீதுக்கு அநேக வெட்கப்படுத்தப்பட்ட நாட்கள் வந்தது. எல்லாரும் அவனை கல்லறிய பார்த்தார்கள், வெட்கப்படுத்தினார்கள். உன்னோடு போருக்கு வந்ததுனால தான் இந்த சிக்லாக் எரிக்கப்பட்டு இந்த என்னுடைய குடும்பத்தார், மனைவிகள், பிள்ளைகள், மிருக ஜீவன்கள் எல்லாரையும் அவன் கடத்தி கொண்டு போய்விட்டான், பறிமுதல் செய்து கொண்டு விட்டான் என்று அநேக ஜனங்கள் அவனுக்கு முன்பாக கற்களை தூக்கி வீசி எறிய நினைத்த போது அவன் மனிதனிடத்தில் போய் விழுந்து விடாமல் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் விழுந்து, ஆண்டவரே இந்த தண்டை நான் பிடிப்பேனா என்று சொன்னபோது, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய், வெட்கப்பட்ட இடத்துல உன்னை நான் உயர்த்துவதற்கு சித்தமுள்ளவராய் இருக்கிறேன் என்று சொல்லி அந்த ஜனங்களிடத்திலிருந்து கவர்ந்து கொண்டு போன பொருட்களையும் அந்த இடத்தில் உள்ள பொருட்களையும் கொள்ளையாடி கொண்டு வந்து வெட்கப்படுத்தின மனிதர்கள் மத்தியில் அவன் தலையை நிமிர பண்ணினாரே. ஆனால் ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்கிறார், உங்களுக்கு விரோதமாய் அநேகர் எழும்பி நிற்கலாம், உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் அநேகர் எழும்பி நிற்கலாம், உங்கள் சொந்த பந்தங்கள் எழும்பி நிற்கலாம், உங்களை வெட்கப்படுத்துவதற்கென்று, குற்றப்படுத்துவதற்கென்று, குறை சொல்லுவதற்கென்று அநேகர் எழும்பி நிற்கிற போது ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை நான் வெட்கப்படுத்த விடமாட்டேன். ஏனென்றால் நீங்கள் என்னுடைய பிள்ளைகள், நீங்கள் என்னுடைய ஜனங்கள். நான் உங்களை வெட்கப்படுத்துவதற்கல்ல, நான் உங்களை ஆசீர்வதிக்கவே எனக்கு பிரியம் என்று ஆவியானவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்.